வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு வீடை வந்து கோவில் மாதிரி மாற்றுறதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு காசு கொடுத்து தான் லிக்விட் வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பிலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்து வடிகட்டி சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஜவ்வாது பவுடர் வந்து எடுத்துருக்கேங்க. இந்த ஜவ்வாது பவுடரை ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதுவே வந்து போதும். பாருங்கள், தண்ணி வந்து நிறைய ஆட் பண்ணக்கூடாது. ஒரு 1/4 பக்கெட் அளவுக்கு தண்ணி எடுத்து அந்த தண்ணியில் நான் சொன்ன பொருட்கள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் வாட்டரில் வீடை வந்து 1 டைம் தொடச்சி விட்டுருங்க. தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக செகண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க தண்ணியில் மாப்பை டிப் பண்ணி நீங்கள் எப்பவும் துடைக்கிற மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தொடச்சி எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வீடு வந்து பார்த்தீங்கன்னா பளிச்சும் மாறிடும், ரொம்ப வாசனையாகவும் இருக்குங்க. வீடு முழுக்க இந்த மாதிரி நம்ம தொடச்சி விடும்போது நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்க மஞ்சள், உப்பு, வேப்பலை இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிருமி நாசினி தாங்க. ஸோ எந்த ஒரு பூச்சியுமே வராது, எறும்பு, ஈ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா தரையில் வந்து வரவே வராதுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரிசல்ட். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் தொடச்சி முடிச்சிட்டேன். இப்போ நம்மளுக்கு வீடே வந்து பார்த்தீங்கன்னா கோவிலில் வீசக்கூடிய அந்த வாசம் வந்து நம்ம வீட்டுக்குள்ளவே வீசுங்க.